தேவனை குறித்த ரெண்டு காரியம் அவர் ஆபிரகாமுக்கு விளங்குது. ஒரு காரியம், தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் தெரியும். இரண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ரோமர் 4 திருப்புவோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது தேவனை குறித்த ரெண்டு காரியம் அவர் ஆபிரகாமுக்கு விளங்குது. இதெல்லாம் அடிப்படை. ஒரு விசுவாசம் நமக்கு செயல்படுவதற்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு முக்கியம். ரெண்டு காரியம் தெரியுது. ஒரு காரியம், தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர்னு தெரியுது. மரித்திருச்சுன்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு, ஹோப் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஹோப் இல்லைன்னு அர்த்தம். ஐசியூல இருந்தால் கூட ஹோப் இருக்கு. மரிச்சிருச்சுன்னாவே முடிஞ்சிருச்சு, ஹோப் இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்பிக்கை இல்லாட்ட கூட தேவனை குறித்த ஒரு காரியம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் அறிந்திருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். அப்படி மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார வச்சார் இருக்கு. மரித்த நம்மை உயிர்ப்பித்து சர்வே பண்ண விடலை, டாப்ல வச்சார். வாழ்றது வேறங்க, தலை தோங்கி வாழ்றது வேறங்க. கர்த்தர் கரம் ஒரு காரியத்தில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அது மரிக்கிறதுக்கு முன்பாக இருப்பதை காட்டிலும் பெட்டரா கொண்டு வருவார். கர்த்தருடைய கரம் எந்த பிரச்சனையில் படுது, எந்த போராட்டத்தில் படுதுன்னா ஒரு ஹோப் இருக்குன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சாத்தியமில்லாத காரியங்களை சந்திக்கிறோம், நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா மனதில் ஒரு காரியம் வரணும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தர் யார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். எந்த காரியம் மரித்திருந்தால் கூட கர்த்தர் அதை உயிர்ப்பிப்பார், அதை புத்துணர்ச்சி அடைய செய்வார் விசுவாசிக்கணும். இல்லைங்க நம்பிக்கை இல்லைங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க, ரிப்போர்ட் சொல்லிருச்சுங்க, சொல்லிருச்சுங்க விடுங்க. அவங்க ஹோப் கொடுக்கல, இங்கே வாங்க நான் ஹோப் கொடுக்குறேன், தேவனை குறித்த அறிவை கொடுக்குறேன், ஹோப் கொடுக்குறேன், நம்பிக்கை கொடுக்குறேன். முதல்ல மரித்தோரை உயிர்ப்பிக்கிற, இரண்டாவது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லை. நடுவில் இன்னொரு பிள்ளை பிறந்துச்சு, அது ப்ராமிஸ் சைல்டு கிடையாது, அது பிரச்சனை சைல்டு. நீங்களா பெற்ற எடுத்தீங்கன்னா பிரச்சனை, கர்த்தரா பெற வச்சாருன்னா ஆசீர்வாதம். நாமளாம், நான் சொல்ல பிள்ளையை மட்டும் சொல்லலைங்க, நான் பிள்ளை சொல்கிறேன் நினைக்காதீங்க. நம்மளாம் சில காரியங்களை உருவாக்குறது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு இல்லை, நான் அதை சொல்கிறேன். பிள்ளை இல்லை, கர்த்தர் சொன்னார், பேரை கூப்பிட்றாரு, உன் பேர் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம்னா பல தேசங்களுக்கு தகப்பன். பைபிள் சொல்லுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுன் இருக்கு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவனை ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்னு அழைக்க சொன்னார். ஆபிரகாம்னா என்ன? ஒவ்வொரு முறையும் தேசங்களுக்கு தகப்பனே தேசங்களுக்கு தகப்பனே தேசங்களுக்கு தகப்பனே சொல்ல சொன்னார். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது பொய் சொல்றது இல்லை, இல்லாததை இருக்கிறதை போல வைக்கிறோம். இருக்கிறதை இருக்கிறதுன்னு சொல்றது கிடையாது, இருக்கிறதை இல்லை என்று சொல்றதும் கிடையாது. வியாதி இல்லை அப்படி சொல்றது இல்லை, வியாதி இருக்கு அப்படி சொல்றதும் இல்லை, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்றது. எனக்கு பணம் நிறையா இருக்கு அப்படி இல்லை, பணமே இல்லை அப்படி இல்லை, வசனம் சொல்றது. இருக்கிறதை இல்லை என்று சொல்வது கிடையாது, மறுதளிக்கல, டினே பண்ணலை, உன்னை அழைக்கிறோம். கர்த்தர் சொன்னார்களே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தளர்ந்து போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நடக்கும். மழை இல்லைன்னு சொல்லலை, மழையா மழை இல்லையே எனக்கு கண்ணுக்கு தெரியலையே அப்படி சொல்ற கிடையாது, இருக்கு. அந்த மழையை பார்த்து கமாண்ட் பண்றது, என் வாழ்க்கையில இனி காண முடியாத அளவுக்கு பெயர்ந்து சமுத்திர போய் முங்கி போன்னு கமாண்ட் பண்றது. அதான் ஆபிரகாம் சொல்லி கொடுத்தாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறோம். இருக்கிறதை போல அழைக்கிறோம்னா ஒன்று கர்த்தர்ட்ட உங்களுக்கு ப்ராமிஸ் வந்திருக்கணும்.
பிராமிஸ் வராத காரியங்களை, வசனம் வராத காரியங்களை நீங்க அழைக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்ப பிராமிஸ் வர்றதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். உங்ககிட்ட பேசணும் கர்த்தர். அவர் சொன்னாரு, இவர் சொன்னார். உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உங்கள்கிட்ட பெர்சனலா பேசினாரா? அதான் ப்ராமிஸ். அதான் ஆபிரகாம் சொன்னாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். ஹோப் உயருதுங்க. இல்லைன்னா இல்லவே இல்லைல்ல. கர்த்தருடைய மனதில் இருக்கிறது, ராஜ்யத்தில் இருக்கிறது, வசனத்தில் இருக்கு. என் வாழ்க்கையில கண்ணில் இல்லை, என் ஆவியில் இருக்கு. ஆவியில சுகம் இருக்கா? ஆவியில செழிப்பு இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சுகமானவர்களா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஐஸ்வர்யமானவர்களா? கிறிஸ்துவுக்குள்ள வருகையிலும் போகலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் வங்கி கணக்கு பூர்ணமாய் நிரம்புகிறதா? கிறிஸ்துவுக்குள்ள நிரம்புது. அக்கௌண்ட் சொல்ல மாட்டேக்கு. அக்கௌண்ட் வேற ரிப்போர்ட் கொடுக்குது. அக்கௌண்ட பார்க்கல, வசனத்தை பார்க்கிறேன். சில நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல ஃபீல் பண்ண முடியல, ஆசீர்வாதம் தென்படுகிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும், நான் உணர்ந்தாலும் உணராவிட்டால் கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? வசனம் சொல்லுது. அதை விசுவாசிக்கிறபடினால எதிர்பார்க்கிறேன்.